என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற ரெட் கலர் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ என் சேனலில் எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு காஞ்சிபுரம் பட்டு சாரியை தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லாக ரா சில்க். ஸோ பட்டு சாரி ப்ளவுஸ் பிடிக்கலனாலும் சரி, இல்லை ரொம்ப பழசாகிடுச்சு புதுசாக பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ரா சில்க் நீங்கள் வாங்கலாம். 1 மீட்டர் ரா சில்க் எடுத்து இதில் இருக்க பார்டரை கொஞ்சம் கட் பண்ணி இப்போ நான் இந்த ரா சில்கில் வச்சு இதை அட்டாச் பண்ணி இந்த டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைன், இந்த ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாரிலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த 10 இன்ச் ஃபேப்ரிக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்து இப்போ நெக்லைன் கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் 10 இன்ச் எடுத்த ஃபேப்ரிக்கை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்டர்லேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் இருக்கும். அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட சாரி அளந்து பாருங்கள். அளந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி எடுக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இதை ட்ரை பண்ணாதீங்க, சாரி உங்களுக்கு பத்தாமல் போயிடும். இப்போ நெக்லைன் வரைகிறேன். மேலேருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இப்போ அங்கேருந்து இப்போ நம்ம நெக்லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ மேலேருந்து ஒரு கர்வும் கீழேருந்து இன்னொரு கர்வும் கொடுத்து இது வந்து கரெக்டாக ஆம் ஹோல் கிட்ட உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது கண்டினியூ ஆக கீழே ஒரு கர்வ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரணும். ஓகே, ஸோ இப்போது இது உள்ளே இருக்க நெக்லைனை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுற பேட்டர்னு, அதனால் நம்ம ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த கர்வ் மாதிரி இருக்க நெக்லைனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஒன்ஸ் வந்து இதை கட் பண்ணி எடுத்து அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். எப்போவுமே தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் நெக்லைன் ரொம்ப டெப்த்தாக இருக்குது, அதாவது இது 10 இன்ச் டெப்த் நெக்லைன். கொஞ்சம் டெப்த்தாக இருக்க நெக்லைன் அதே மாதிரி ஒய்டாக இருக்க நெக்லைன்லாம் மெயின் ஃபேப்ரிக்கில் நெக்லைன் கட் பண்ணாதீங்க. லைனிங் வந்து ஜஸ்ட் லைக் தட் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு தைச்ச பிறகு நீங்கள் நெக்லைன் கட் பண்ணுங்கள். ஸோ நெக்லைன் வந்து உங்களுக்கு அதே இடத்துல நல்லா ப்ளேஸ் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து தைக்கவும் கஷ்டம் இருக்காது. சப்போஸ் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வச்சு தைக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நெக்லைன் ரொம்ப ஸ்மூத்தாக நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தையல் சீம் அலவன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து இதே மாதிரி இந்த நெக்லைனை நம்ம கம்ப்ளீட்டாக தைச்சி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு சுற்றி நாச்சஸ் கட் பண்ணி இந்த உள்ளே இருக்க லைனிங்கை வந்து நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, ஸோ நம்ம டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பிரிட்டி சைடு, அதாவது நல்ல பக்கம் வெளியே வந்து நம்மளோட ரா சில்க் வந்து நீட்டாக டர்ன் ஆகிடும் நெக்லைன். ஸோ இப்போ நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, கட் பண்ண பிறகு இதில் வந்து நாச்சஸ் கட் பண்ணணும். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கர்வ் இருக்குது நெக்லைனில். ஸோ எப்போவுமே நெக்லைனில் கர்வ் இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் நாச்சஸ் கட் பண்ணலன்னா நெக்லைன் வந்து உங்களுக்கு டர்ன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நெக்லைன் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை நம்ம திருப்ப போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லைனிங் வந்து நம்ம டர்ன் பண்ணுறோம். ஸோ டர்ன் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து லைனிங் வந்து சீட் ஆகிடும், நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயர் ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு பைப்பிங் எஃபெக்ட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அகெயின் துணியை வந்து டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருந்தேன் எப்படி டர்ன் பண்ணணுன்னு. ஒரு தொடப்ப குச்சி வச்சு இதை ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக டர்ன் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ, இந்த வீடியோட எண்டில் இருக்கும், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், அங்கேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக அந்த நெக்லைனோட எட்ஜில் வச்சு நம்ம வந்து தைக்கிறோம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக அந்த நெக்லைன் எங்கே முடியுதோ அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இதை நம்ம தைச்சு 2 சைடும் இதே மாதிரி தைக்க போகிறோம். அதே மாதிரி அவுட்டர் எட்ஜ் தைச்ச பிறகு இதோட இன்னர் எட்ஜும் தைச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம்.
ஸோ பட்டு சாரியில் வந்து 10 இன்ச் நான் கட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா பட்டு சாரிலையும் 10 இன்ச் கட் பண்ணணும்னு இல்லைங்க. ஸோ பிகாஸ் உங்களோட உடம்பை பொறுத்து தான் சாரி நீங்கள் கட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்கன்னா சாரி உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ஹெவியாகவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 10 இன்ச் வரைக்கும் ஈஸியாக கட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் குண்டாக இருக்க ஆளாக இருந்தால் சாரியை 10 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிடும். பட் எனக்கு ப்ளீட்ஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை, எனக்கு சாரியில் இந்த டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ப்ளீட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும். இந்த மாதிரி 10 இன்ச் கட் பண்ணி எடுக்கும்போது இட்ஸ் லெஃப்ட் அப் டு யூ. ஓகே, ஸோ அப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாரியை கட் பண்ணிட போகிறீங்க. எப்போவுமே மெஷர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்டரை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நான் டிசைன் மேலே வச்சு பார்க்குறேன் கரெக்டாக எவ்வளோ தூரம் வருதுன்னு. ஸோ மேலே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த கர்வ் வரைஞ்சிடறேன். அதே மாதிரி மேலேருந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்து அதே மாதிரி இந்த டிசைனை நம்ம பார்டர் மேலே வரைகிறோம். மீதி இருக்க க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கில் தான் நான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இதே டிசைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸ் மேலே வச்சு அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரியலி. கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து எண்ட் ரிசல்ட் காட்டுறேன். ரொம்ப அழகாக இருந்தது நிஜமாவே. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இதை லே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இது வரும். இப்போ இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இதை சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு தையலை போட்டு இந்த பார்டரை வந்து சாரி கூட ஃபர்ம் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அந்த பார்டரில் கட் பண்ணி எடுக்கும்போது 2 சைடு கொஞ்சம் பார்டர் எனக்கு மீந்துச்சு. அதை வந்து ஒரு ஃபிஷ் டெயில் ஸ்லீவ் செஞ்சு அந்த ட்ரையாங்கிள் பீஸை அந்த ஃபிஷ் டெயில் ஸ்லீவோட எண்டில் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஏற்கனவே இந்த ஒரு பட்டு சாரி வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் ஃபிஷ் டெயில் ஸ்லீவ்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ மீதி இருக்க பார்டரை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் ஸ்லீவ்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சைட்லேருந்து, அதாவது ஆம்ஹோல்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு கர்வ் மாதிரி நம்ம வந்து இதை வச்சு தைக்க போகிறோம். ஸோ இந்த கர்வ் எங்கே கண்டினியூ ஆகும்னா உங்கள் பார்டரோட நெக்லைன்லேருந்து இன்னொரு சைடு ஆம்ஹோல் அடியில் வரைக்கும் இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் தைக்கணும். ஸோ இது துணியிலேயே நீங்கள் திருப்புற லேஸ் இது. ஸோ உங்கள் சாரியோட க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி தைக்கலாம். ஸோ இது செப்பரேட் வீடியோ இருக்குது, ரொம்ப தெளிவான வீடியோ. கண்டிப்பாக அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த க்ரீன் கலர் லேஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர் அட்டாச் பண்ண பிறகு எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் லேஸ் வந்து கொஞ்சமாக ஒரு மார்ஜினாக தெரிஞ்சால் போதும். அதனால் அதுக்கு மேலே நான் ஒரு கோல்டன் கலர் லேஸ் வச்சு இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபெக்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பண்ண போகிறதால இட்ஸ் லெஃப்ட் அப் டு யோர் இமேஜினேஷன். உங்களுக்கு என்ன மாதிரி லேசஸ் இல்லை ஒர்க்ஸ் இல்லை குந்தன் ஸ்டோன் ஒர்க்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஓவர் குந்தன் ஒர்க்ஸ் எல்லாம் வைக்கும்போது சாரி ப்ளவுஸ் வந்து கம்பைன் ஆகிற மாதிரி இருக்கா பார்த்துங்க. இப்போ வர பட்டு சாரியில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது, பட் அப்போ வந்து பட்டு சாரியில் ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் இருக்க பட்டு சாரினா நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேயும் அதே டைப் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் இல்லை ஜர்தோசி ஸ்டோன்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒட்டலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம அம்மாங்க காலத்தில் இருந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான காஞ்சிபுரப்பட்டு, அதனால வந்து இதில் எதுவுமே ஸ்டோன்ஸ் இருக்காது, ரொம்ப ஹெவி ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருந்த சாரீ. ஸோ இதே மாதிரி என்னோட நெக்லைன் சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு லேஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து ரீமாடல் பண்ணிடுறீங்க. ஏற்கனவே ப்ளவுஸில் வந்து நீங்கள் அப்போ தைச்ச ப்ளவுஸில் ஸ்லீவ் இருக்கும், பார்டர் வச்ச பெரிய ஸ்லீவு. இதை ரெடி பண்ணிவிட்டு அந்த பழைய ப்ளவுஸில் இருக்க ஸ்லீவை மட்டும் ரிமூவ் பண்ணி நீங்கள் இதுக்கு வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து புது உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதிகமாக வந்து பார்டரை கட் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் பழசானதுனால. ஆனால் நீங்கள் இது பண்ணும்போது அதோட ஸ்லீவ் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் பார்க்க. ஸோ இந்த மாதிரி இதை சுற்றி இந்த கோல்டன் பார்டர் வச்சு நம்ம இதை கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வர நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ இதை வச்சு தைச்சி முடித்த பிறகு இன்னொரு தையல் போட்டிங்கன்னா நம்மளோட பியூட்டிஃபுல் டிசைனர் ப்ளவுஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே,
ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட எண்ட் ரிசல்ட். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என் வீடியோ வந்து அந்த அளவுக்கு அந்த கலரை வந்து கேப்சர் பண்ணல, பட் ரியலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி வேறொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye bye.